ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்குறவனும் அவர் தான். ஏன்னா 2 ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் கிராஸ் ஆகிடும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்போவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனைகளை கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும். ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, விஷம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துட்டு சர்வே பண்ணோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார், எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும். என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில், அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இந்த சந்தோஷக்காரகன் 13/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் மகர ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், 9 பாதங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதனால தான். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி 2 நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார். அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார். புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார். அற்புதமான ஒரு சூழல். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இது சுக்கிர பகவானோட ஸ்துதி. இது கேட்டாலே ரொம்ப விசேஷம். அதேமாரி சுக்கிர பகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிடும். லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான் எப்போவுமே சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சுகாதிபதி, பாக்யாதிபதி. சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் பாக்கியங்கள் வேணும். கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமானவர்கள். எவ்வளோ பிரச்சனைகள், அப்பப்பப்பா. அதுவும் ஜென்ம சனியாக இருக்கும்போது ரொம்ப ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்போ ஜென்ம ராகு, ஆனால் குருவோட பார்வையை வாங்குறதுனால சமாளிக்கிறீங்க. இருந்தாலும்
முகத்தில் பார்த்திங்கன்னா புன்சிரிப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே எரியுது, அப்படியே எரிமலை, டென்ஷன். ஆனாலும் சமாளிக்கிறீங்க பாருங்க, அதுதான் அந்த முகத்தில் இருக்கிற தேஜஸ். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே தானே அதிக அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அந்த சலுகைகள், உயர்வுகள் இதெல்லாம் கிடைச்சிது. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருந்தது. அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள், அதேமாரி ஆன்மீக விஷயங்கள் நல்லபடியாக இருந்தது. சொத்து சேர்க்கை உண்டானது. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே தான் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு, அதே சமயம் சூரிய பகவான் அங்கே இருந்துட்டு ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார். இப்போ எங்கே வரார்? விரயம். விரயம் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அயன சயன போகஸ்தானம். போகம் அப்படின்னாலே என்ன? விருப்பங்கள் பூர்த்தி ஆகுதல். எப்போவுமே அதாங்க விருப்பம். நம்மளோட விருப்பம் பூர்த்தி ஆனாலே போகம். அவனுக்கு என்னடா போகி, சூப்பராக, அவனுக்கு என்ன? அயனம் சயனம் ரொம்ப அற்புதம். இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதுவும் இந்த அரசியல்வாதிகள் கட்சி மாறிடுவார், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிடுவார். ஏன்னா எங்கே ஒர்க் அவுட் ஆகுமோ அங்கே தானே போவார். அதேமாரி இந்த நிறைய பேருக்கு இடமாற்றம், உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அப்படியே இந்த சின்னதாக இருக்குடா, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு புதிய முதலீடெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னா அற்புதமாக நடக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களது விருப்பங்கள் பூர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா செலவு அப்படின்னாலே மருத்துவ செலவும் உண்டு. அப்போ உடல் ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சிட்டோம்னாலே மருத்துவ செலவுகள் வராது. நெக்ஸ்ட் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் உங்களது கலத்திராதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது உடல் ஆரோக்கியம், அதாவது வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குதர்க்கமான பேச்சு, வீண் விவாதம் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பகைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீண் விவாதம்லாம் வேண்டாம், அமைதியாக இருங்க. 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் பகிர்ண ரோகாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது உத்தியோகம் நிமித்தமாக சில செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். சில பேருக்கு உத்தியோகம் இடமாற்றமே கிடைக்கும். அடபோட இந்த வேலை வேண்டாண்டா, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிறது நல்ல கவனிங்க. பிரச்சனையாக இருக்குங்கும்போது தான். சும்மாலாம் வேலை மாறவே கூடாது. எப்போவுமே ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு அதற்குண்டான உயர்வுகள், அதற்குண்டான இதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த வகையில் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கடன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜா. வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு உள்ளது ராஜான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கும். ஒன்று வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்காக வங்கி கடன் உதவி. கடன் தான். கடன் கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஆனால் நம்மளால் அடைக்க முடியல அப்படின்னா அந்த கடன் வாங்கவே கூடாது. யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா வாங்கிட்டு மாட்டிக்கூடாது. அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் 3/10 அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் முயற்சிகளின் மூலமாக ஒரு சில செலவுகள் வந்து சேரும். அதாவது இப்படி பண்ணலாம், உத்தியோகத்தில் வேறு எது பண்ணலாம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு தானே இருக்கும். அந்த மாதிரி செலவுகள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். அப்போ தான் மக்களோட நாடி துடிப்பு தெரியும். என்ன எப்படி இருக்காங்க, நமக்கு ஃபேவரபுளாக இருக்காங்களா இல்லை அன்ஃபேவரபுளாக, அந்த பயணங்கள் ஏற்படுது. அதே தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படும். இந்த கும்பராசியில் கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்த அந்த சில காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வருமானங்கள் வரும், அதுக்கேற்றபடி செலவுகளும் இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்.
ஜீவனம் விஷயமா சில செலவுகள் இருப்பதால் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு கடன் சுமை உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கவனமாக இருக்கணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம். காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த அன்னதானம் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இனிமையாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணும்போதே உங்களது சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.